ஐஎஃப் டைம் பாஸ். நான் தான் உங்க ஐமன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒயிட் குஷ்கா தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒயிட் குஷ்கா செய்ய 2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இப்போ 500 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இலை போட்டுடலாம். அடுத்து 350 கிராம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து 1/4 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா போட்டு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 150 கிராம் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நம்ம லாஸ்ட்டில் தான் போடணும். நீங்கள் அது ஃபஸ்ட்டுலேயே போட்டுட்டிங்கன்னா அது கரையில் இறங்கிடும். நெக்ஸ்ட் நம்ம 4 எலுமிச்சை சாறு சேர்த்துக்கணும். அரை லிட்டர் தயிரும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசி நல்லா வடிச்சிட்டு போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதும் ஸ்டவ் சிம்மில் வச்சிருங்க. நாலு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு ஒயிட்டை மேலே வச்சு தம் விட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க.
கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி வீடியோ இன்னொரு நாளைக்கு போடுவாங்க. நீங்களும் இந்த ஒயிட் குஷ்கா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.